வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரசம், அதுக்கப்புறம் எரிசேரி தான் பண்ண போறோம். வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் போட்டு எரிசேரி பண்ண போறோம். நான் வாழைக்காய் சேனைக்கிழங்க கட் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகா பொடியும், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இங்க வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் ரெடியா இருக்கு. இதுல கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ எரிசேரிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி விட போறோம். இதுல பூண்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்காம தான் பண்றேன். ஸோ அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், தேங்காய், அப்புறம் சீரகம். இதை நல்லா கெட்டிமா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். இப்போ இதை எரிசேரியில சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. நல்லா கொதிச்செடுத்து இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுல கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, தேங்காயை நல்லா செவக்க வறுத்து போட்டுடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுலயும் 1 ஸ்பூன் பச்சை தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். எரிசேரியில சேர்த்துடலாம். நம்மளுடைய எரிசேரி ரெடி. இப்போ இந்த பக்கம் ரசம் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கையில கசக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல புளி தண்ணி சேர்த்துடலாம். நாம ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி. இப்போ ரசத்துக்கு அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தலாம். ஒரே ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா போட்டேன் இல்லையா, அது கூட ஒரே ஒரு 1/2 கருவேப்பிலையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம பொடியை சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துருவோம். இந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அந்த புளிப்பு, உப்பு, காரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். ரசம் ரெடி ஆகிடுத்து. இதுக்கு தாளிச்சிடலாம். நாம நெய் 1 ஸ்பூன். ரசத்துக்கு நம்ம வெல்லம் சேர்க்கல, இது ஆப்ஷனல் தான். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துட்டேன். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஒரு ரசம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் போட்ட ஒரு ரசம், அதுக்கப்புறம் எரிசேரி, வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் போட்ட எரிசேரி. எரிசேரியை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரச சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.